ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு வீடியோ குட்டி மீன் விளாக் பார்த்துடலாமா? அழகை உனது அழகை உன் உரிமை என்று கொண்டாடு, உடலை எனது உடலை நீ அடிமை என்று திண்டாடு, புடவை எங்கும் புதுமை செய்து பூப்பறித்து கொண்டாடு. இந்த பாட்டு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இந்த பாட்டை நான் எதுக்காக பாடியிருப்பேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜய் ஃபேன் யாரெல்லாம் இருக்கீங்கிறத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளோட சிஎம் அவங்களுக்கு பிறந்த நாள். நான் நாளைக்கு என்னென்ன சாங் எல்லாம் ரீல்ஸ் போடுவேங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஒரு அல்ட்ரா ட்ரீட் இருக்கு. யாரெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் இப்ப தெரிஞ்சிடும் பாருங்க. சாரி, சிஎம் ஃபேன்ஸ் மறந்துட்டேன். இன்னைக்கு இடியாப்பம் தான் பார்த்துக்கோங்க. சரியா? இடியாப்பம் இடியாப்பம். அதுல ஒரு பாட்டு நான் பாடிட்டேன், அதனால அந்த பாட்டை நீங்க கணக்குல எடுக்கக்கூடாது. சரியா? ஏன்னா அந்த பாட்டு உண்மையிலே ரொம்ப நல்ல பாட்டு. அந்த படம் கொஞ்சம் சரியா போகாததுனால அந்த பாட்டுமே நல்லா போகல. ஆனா அந்த பாட்டு நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும். அது அப்புறம் இன்னொரு பாட்டு. ஆனா அந்த பாட்டுல நான் டான்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இந்த பாட்டு தெரியுமா? இது உதயா உதயா உளறுகிறேன், உயிரால் உனையே எழுதுகிறேன், அதுல என்னை தொலைத்து விட்டே அப்படிங்கிற ஒரு லைன் வரும். ஐ திங்க் அது சாதனா சர்க்கம் அவங்க தான் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும். என்னவோ தெரியல, இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸ் யாருமே நல்ல பாடக்கூடிய பாடகைகளுக்கு வாய்ப்பும் கொடுக்கறதும் இல்லை. அதே மாதிரி நல்லா மியூசிக் போடுற யாரும் இல்லவும் இல்லை. அதே மாதிரி நல்ல மியூசிக் போடுறவங்கள நீங்க ரசிக்கிறதும் இல்லை. அது ரெண்டாவது கதை. ஆனா சொல்லுவீங்க, நல்ல படமே வரல. அன்பே சிவம்னு ஒரு படம்லாம் நல்ல படம் தான் வந்துச்சு. யாரும் ஆதரிச்சிங்க? ஒருத்தரா ஆதரிக்கல. அப்புறம் எவ்வளவு படங்கள் தெரியுமா? நல்லது அவ்வளவு சீக்கிரத்துல போய் சேராது. அது நல்லது அவங்க கிட்ட போய் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்குள்ளாடி அவங்க பாடலையும் போய் சேர்ந்துருவாங்க. அதுல எல்லாம் நம்ம விதிவிலக்கா இருக்கணும்ப்பா. நம்ம கஷ்டப்படுறோமோ அதுக்கான பலன் நம்மளுக்கே கிடைச்சிடணும். சரியா? காலம் போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் செஞ்சு என்னத்துக்கு. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறீங்க? பிடிச்சிருங்க. சாரி, பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம விஜய் ஃபேன்ஸ் நாளைக்கு நான் என்ன ரீல்ஸ் எல்லாம் போட போறேங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.